லவ். உலகத்துல ஒருத்தருக்கு கூட வந்து வாழ்க்கை ஃபுல்லா வந்து ஒரு லவ் தான் பண்ணிருக்கேன்னு யாருமே சொல்லவே முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ப்ளஷரை கொடுக்குற ஒரு ஹார்மோன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது வந்து Biology. அது வந்து ஒரு மாதிரி பிளஷர் ஹாப்பினஸ் அந்த மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. உங்களுக்குள்ள நீங்க ஃபீல் பண்ற லவ் உங்களுக்கு எவ்வளவு வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா அது ஒரு சோஷியலி அக்செப்டட் ஃப்ரேம்குள்ள வரலனா அது வந்து டிலூஷனா தான் இருக்கும். லவ் இஸ் a commitment, love is a decision. நீ லவ் இஸ் அ கமிட்மெண்ட் சொல்றல, லவ் வந்து அது வந்து ஒரு ஃபீலிங் தான்டா. அதுக்கும் கமிட்மெண்ட் டிசிஷனுக்கு சம்பந்தமே இல்லை. ரிலேஷன்ஷிப் தான் கமிட்மெண்ட் டிசிஷன் எல்லாமே ரிலேஷன்ஷிப் தான். இப்போ வந்து லவ்விங் சம்ஒன் ஒன்னு இருக்கு, லவ்டு பை சம்ஒன் ஒன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள லவ் பண்றோம், அந்த பொண்ணு வந்து நம்மள லவ் பண்றாங்கன்னா அவங்க நம்மள லவ் பண்றாங்க. இப்போ இது ரெண்டு இது இருக்குல்ல, இந்த ரெண்டு இதுல விச் இஸ் a better feeling நினைக்கிறீங்க? புரியுதா? கொஸ்டின் புரியுதா? புரியுது நான் கேட்டது புரியுது. எல்லாருமே புரிஞ்சுச்சா? நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்பயுமே நம்மள ஒருத்தங்க லவ் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அது இன்னுமே கொஞ்சம் நல்ல ஃபீலிங் கொடுக்குமோ அப்படின்னு தோணுது. அதாவது லவ்டு பை சம்ஒன் வந்து பெட்டர் ஃபீலிங்ன்ற மாதிரி நீ சொல்ற. பெட்டர் ஃபீலிங் கரெக்டா? ஃபீலிங்கா இருக்குமோ அப்படின்னு அட்லீஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு. நான் வந்து எதுவா இருந்தாலுமே ஒரு ரெசிப்ரோகேஷன் இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ ஒருத்தங்களை லவ் பண்ணியும் ஒரு ரெசிப்ரோகேஷன் இல்லனா ஒரு மாதிரி காண்டா இருக்கும். ரெசிப்ரோகேஷன் அதே மாதிரி சொல்றா. நீ ஒருத்தங்க லவ் பண்றனா அவங்க உன்னை திரும்ப அதை ரெசிப்ரோகேட் பண்றது, அதே மாதிரி வேற ஒருத்தவங்க உன்னை லவ் பண்றாங்கன்னா நீ அதை ரெசிப்ரோகேட் பண்றது. சோ எதுவா இருந்தாலும் ரெசிப்ரோசிட்டி இல்லனா கடுப்பா இருக்கும். இப்போ வந்து வேற ஒருத்தங்க லவ் பண்ணிட்டே இருந்தாலும் உனக்கு வந்து எந்த இதுமே இல்லனா ஒரு மாதிரி டென்ஷன் ஆரம்பிச்சிடும், ஒரு அனாயன்ஸ் மாதிரி ஆயிடும். சோ அட் ஒன் பாயிண்ட் மேல ஒரு அனாயன்ஸ் ஆகணும் கூட ஒரு ஹோப்லெஸ் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி நான் வந்து ரெசிப்ரோகேஷன் நான் என்ன மீனிங் தான் கேட்டேன். அதுக்கு நீ பதில் சொல்லாம திருப்பி ரெசிப்ரோகேஷன் அதான் ரெசிப்ரோகேஷன்னா நீ ஒண்ணு பண்ணினா ஆப்போசிட் சைடுல இருக்கவங்க அதை திரும்ப பண்றது, அதான் ரெசிப்ரோகேஷன். சரி. நீ கேட்டதுல ரெண்டுத்துலயுமே ரெசிப்ரோகேஷன் இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். நீ ஒருத்தவங்க லவ் பண்ணாலும் இல்ல, சோ எது பெஸ்ட்னு கேட்டல, நீ என்ன சொல்ற? நான் வந்து லவ்விங் சம்ஒன்ற ஃபீலிங்ன்றது பெஸ்டா இல்ல வந்து லவ்டு பை சம்ஒன்ற ஃபீலிங் பெஸ்டான்னு கேக்குறேன். நீ வந்து மியூச்சுவல் லவ் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி தான் நீ சொல்ற. மியூச்சுவல் லவ்ன்ற பாயிண்ட் அது தூரம் ஆயிடா. நான் அதை பத்தி பேசவே இல்லை. மியூச்சுவல் ரெண்டு பேருமே மியூச்சுவலா ஒரு லவ் இருக்குன்னா அது டெஃபினெட்லி வந்து நல்லா தான் இருக்கும். நான் இந்த ரெண்டு இதுல உனக்கு எது பெட்டர்னு தான் கேக்குறேன். லவ்விங் சம்ஒனா லவ்டு பை சம்ஒனா, அவ்வளவுதான் நான் கேக்குறேன். இது வந்து ஒரு இந்த கொஸ்டினோட ஆன்சர் வச்சு ஒரு கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்ட சொல்லலாம். லைக் இது வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதை விட கமல் மாதிரி இந்த கொஸ்டினை பத்தி வர்ற தாட்ஸை வச்சு ஒரு ஆன்சர் சொல்லலாம்னு தோணுது. இப்போ வந்து ஒருத்தன் வந்து லவ்விங் சவுமன் தான் பெஸ்ட்னு சொல்றான்னா அவன் வந்து அவனை லைட்டா டிலூஷனலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அப்படி தள்ளலாம். அதே மாதிரி பீயிங் லவ் பை சமன் தான் பெஸ்ட்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் வந்து லைட்டா இந்த நார்சிசிஸ்டிக் சைடு அப்படி கொஞ்சம் தள்ளலாம். இந்த மாதிரி இதுதான் எனக்கு ஆன்சரா தோணுது, தவிர எனக்கு ஆன்சர் என்னன்னு எதுவும் சொல்ல வரல. ஆக ஒருத்தர் லவ் ஒரு டிலூஷன் போடா. அவன் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றான். இவன் ஆரம்பத்துல டிலூஷன் சொல்லிட்டு இருக்கான், கணேஷ் ஆரம்பத்துல இருந்து பிளஷர்னு சொல்லிட்டு இருக்கான். பிளஷர் ஹார்மோன்றான். ஓகே, இவங்க சொன்னதோட நான் ஒரு ஆன்சரா ஸ்டேக் மாதிரி பண்றேன். சோ ஓகே, இப்போ வந்து லவ் வந்து சம்மரைஸ் பண்றியா? நம்ம ஓகே சம்மரைஸ் மாதிரி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். லவ் வந்து எக்ஸ்பிரசிங் தான் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மள ஒருத்தவங்க லவ் பண்றாங்க, நம்ம அவங்கள லவ் பண்ணல. சோ அவங்க வந்து நம்ம மேல லவ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. சோ தட்ஸ் a good feeling. that's a good feeling இங்க இருக்கு. சோ அடுத்து வந்து நம்ம ஒருத்தவங்க லவ் பண்றோம், that's a great feeling வச்சுக்கோங்க. that's a great feeling. சோ இதுக்கு மேல இருக்க ஃபீலிங் என்னன்னா, நாம லவ் பண்றவங்க நம்மள லவ் பண்ணா that's a greatest feeling. சோ இதுதான் இது நான் சொல்ல வருது. இப்படிதான் ஸ்டேக்கப் ஆகும். we can லெவல் வேணா கொடுத்துக்கலாம், நம்ம ப்ரோ மேக்ஸ் அல்ட்ரா அந்த மாதிரியான கொடுத்துக்கலாம். என்னோட ஐடியுமே அதேதான் கிட்டத்தட்ட. ஆனா இந்த மியூச்சுவல் அந்த லவ்ன்றது தனியா எடுத்து வச்சுட்டேன். அது நம்ம அதை வந்து நம்ம ஆட் பண்ணா அதுதான் பெஸ்ட். ரெண்டு பேருக்குமே நானும் ஒரு பொண்ணை வந்து பயங்கரமா எனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு பயங்கர ஃபீலிங் இருக்கு, அந்த பொண்ணுக்குமே என் மேல ஃபீலிங் இருக்கு. ஸோ அது ஒரு பேசிக்காவே அது ஒரு பெஸ்ட் ஃபீலிங் தான். பட் வந்து இந்த ரெண்டு இதுல கம்பேர் பண்ணா லவ்விங் சம்ஒன் தான் எனக்குமே வந்து ஒரு பெஸ்ட் ஃபீலிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் பெட்டர் ஃபீலிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம ஒருத்தவங்க லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, பண்ணிட்டு இப்போ ஏதோ நமக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு. இஸ் இட் பாசிபிள் டு மூவ் ஆன் ஃப்ரம் சம்ஒன் வி ட்ரூலி லவ்ட்? கண்டிப்பா மூவ் ஆன் ஆக முடியாது ஆக்சுவலா. அது வந்து நமக்குள்ள இருக்கும் மேபி. இப்ப மூவ் ஆன் ஆனாதான் அடுத்த லவ் அப்படின்னு நான் சொல்ல வரல, அப்படி சொல்ல வரல. கண்டிப்பா நம்மளால ஒரு மனதளவுல மூவ் ஆன் ஆக முடியாது. மனதளவுல மூவ் ஆனாலும் மைண்ட் அளவுல அது கண்டிப்பா நம்ம சாகுற வரைக்கும் அந்த நினைவுகள் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ மூவ் ஆன் ஆக முடியாது. நம்ம மேபி காலம் வந்து அந்த தாக்கத்தை வந்து கம்மி பண்ணும்னு நினைக்கிறேன். டைம் ஹீல்ஸ். டைம் வந்து அந்த தாக்கத்தை வந்து கம்மி பண்ணும்னு நினைக்கிறேன். மேபி இப்போ எப்படின்னா ராத்திரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம சின்ன வயசுல அழுதுட்டு தூங்கிருப்போம், காலையில ஃப்ரெஷ்ஷா இருந்துருச்சு, அந்த விஷயத்தை பத்தி மறந்துட்டு அந்த மாதிரி போகிறதுனால. ஸோ அந்த வயசுல அந்த டைம் ஸ்பேன் வந்து இட்ஸ் அ பிக் டைம் ஸ்பேன் மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் நம்ம மெச்சூர் ஆனதுனால நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராட் ஆனதுனால இஃப் இட்ஸ் அ ட்ரூ ஃபீலிங் இட் டேக்ஸ் ஃபக்கிங் லாட் ஆஃப் டைம் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, கணேஷ் சொல்லு. கண்டிப்பா ஒரு மூவ் ஆன் ஃபர்ஸ்ட் தேவை. அது எவ்வளவு நாள் எடுக்குது அதெல்லாம் செப்பரேட் டாபிக். ஆனா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் ஒரு வேலை இருக்கலாம். பட் மாறுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், மனுஷனுக்கு வந்து பேசிக்காவே அந்த மறதி இருக்கு. மறதிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால டைம் போக போக அந்த பெயின் எல்லாம் மறைஞ்சி நம்ம நார்மல் லைஃபுக்கு வந்து டைமே நம்மளை கொண்டு போயிடும். பிளஸ் அதோட ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குற ஒரு நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை ஒரு அட்ராக்ஷனாக தான் அது ஆரம்பிக்கும். அடுத்த ரிலேஷன்ஷிப்னே அட்ராக்ஷன் வருதுன்னா நமக்கு டைவர்ஷன் ஆகும். மைண்ட் டைவர்ட் ஆகும்போது நம்ம அதை பற்றி யோசிக்காம அடுத்த விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் அப்படியே அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. தழும்பா இருக்காதோ அப்படின்னு எனக்கு என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஒரு மெமரிஸா தான் இருக்கும், பட் அதெல்லாம் தழும்பு கிடையாது. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு ரிடம்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆர்த்தர் மார்கன் ஐயா. நவீனே கண்டிப்பா இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து எனக்கு தெரியல சொல்ல வரேன். சக்தி கௌதம் லவ் பண்ணல, கௌதம் சக்தி லவ் ஒரு ஒரு கம்பேரபிளா ஒண்ணு கொண்டு வரணும்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு எல்கேஜில நடந்த ஒரு விஷயத்தையே வந்து ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி கண்ட விஷயத்த ஞாபகம் வச்சிருக்கேன். எனக்குலாம் வந்து ஒரு இதை மறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு மூவ் ஆன் பேசிக்கலி மூவ் ஆன் ஆகிறது வந்து கஷ்டம். அப்படிதான் எனக்கு அப்படி இருக்குமோன்னு தோணுது. இது ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு இந்த மூவ் ஆன்ற பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துன்னு வச்சுக்கேன், அது வந்து அதுவுமே ஒரு பர்சனல் தான். 96 ராம் வந்து ஸ்கூல்ல டைம்ல பண்ணிருக்கான், ஆனா அவன் வந்து கடைசி வரைக்கும் அதே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து மூவ் ஆன் பண்றதுக்கு விருப்பமே இல்லை. அவன் அந்த அந்த ஒரு ஐடியாவே அதை நோக்கி அவன் போகணும்னு ஆசைப்படல. நான் கடைசி வரைக்கும் அவளை நினைச்சிட்டு அப்படியே இருக்கேன், அந்த மாதிரிதான் இருக்கான். சில பேர் ஓகே, இல்ல சில பேர் அப்படி இருக்காங்க, சில பேர் அப்படி இருப்பாங்க. ஆனா வந்து சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம அந்த டைம்ல ட்ரூவா லவ் பண்ணோம், பட் இட்ஸ் கான், அவ்வளவுதான், நம்ம வந்து இட்ஸ் பெட்டர் டு மூவ் ஆன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கான முயற்சி பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மூவ் ஆன் பாசிபிள் தான் until you believe you can move on. இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம நாட்டிலயோ நம்ம இருக்கிற இடத்துலயோ எல்லாருமே ஒரு வேளை லவ் பண்ணி இருப்பாங்க, ஆனா வீட்டுல எதிர்த்து வேற மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் குழந்தை வரும், குழந்தைய ஸ்கூல் சேர்த்துவாங்க. அது அப்படியே ஸ்டாட்டிக்காவே அந்த மூவ் ஆன் வந்து இருக்கு. மூவ் ஆன் ஆயிடுறாங்க நிறைய பேர். ஏன்னா லவ் மேரேஜ்ல முடியாத எவ்வளோ பேர் வந்துட்டு வீட்டுல பாக்குறவங்கள மேரேஜ் பண்ணி அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நேச்சுரலாவே அந்த மூவ் ஆன் நடந்துரும் அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அது ஒரு சில பேர் இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னா அவங்களால மூவ் ஆனே ஆக முடியாது. மேபி அந்த பையனுக்கு மேரேஜ் ஆகி அந்த பொண்ணு வந்துட்டு மூவ் ஆன் ஆக முடியாம தவறான வழியில போறவங்க இருக்காங்க. நிறைய பேர் தவறான வழியில போய் வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டு இல்ல தன்னோட உயிரைய கூட விட்டுட்டு, அதெல்லாம் வந்து ரொம்ப இம்மெச்சூரான விஷயங்களோ அப்படின்னு நான் பாக்குறேன். மெச்சூரிட்டி எப்பயுமே மூவ் ஆன தான் சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். மெச்சூரிட்டி சூஸ் பண்ணோம். கணேஷ் என்னத்தை சூஸ் பண்ணுவாரு?
கணேஷ் வந்துட்டு நான் வந்து அப்ஜெக்ட் பண்றேன். இருங்க ஜி, அப்ஜெக்ட் பண்ணுங்க ஜி. நான் வந்து மூவான சரி தான் choose பண்ணுவேன். ஏன்னா ம். அது வந்து லைஃப் கிடையாது, அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளவுதான். நம்மளுக்கு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் மேல மேல இருக்கு. ம். ஸோ அத வந்து சூஸ் பண்றதுதான் மெச்சூரிட்டியோன்னு நான் நினைக்கிறேன். சொல்றா விமல் இப்போ. தீபக் சொல்லி முடிக்கிறேன். தீபக் சார் ஒரே ஒரு நான் வரையும் தான் மிஸ் நான் பண்றேன். வந்து 96 ராமோட அந்த இதுல மட்டும் நான் வந்து ம். நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றியா? பாயிண்ட் ஆட் பண்றேன். மூவ் ஆன் ஆகலன்னு ம். நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க, எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் போயிடுச்சுன்னா அடுத்த இன்னொரு ரிலேஷன்ஷிப் வரணும்ன்ற ஒரு கட்டாயம் நீ நினைக்கிறனால தானே. அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்சதை நோக்கி அவன் வந்து சந்தோஷமா தான் இருக்கான். கரெக்டா? ம். அப்ப இல்ல அந்த அந்த ஒரு இன்னொரு பொண்ணை அவன் தேடல. ஏன் தேடணும்? அவனுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த ஜனனி தானே இருக்கா. அதுதான் அது கேக்குறேன். மூவ் ஆன் அவன் பேரு ஜனனி தானே. ஜனனியா இந்த இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்து அடுத்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகுறது தானே மூவ் ஆன். இந்த லவ்ல இருந்து அடுத்த லவ்க்கு ஆகுறது தான் மூவ் ஆன். சோ இப்போ வந்துட்டு இந்த பில்டிங்ல இருந்து வேற பில்டிங் போறதுல இது மூவ் ஆன் இல்ல. இந்த பில்டிங்ல இருந்து அவன் என்ன பண்றான், வேற ஃப்ளோர் தான் போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா அஞ்சலி சக்திய லவ் பண்ணல. எது? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல மேல மேல. சக்திய தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா! ஆக்சுவலா சாரி மாத்தி சொல்லிட்டு உளறிட்டேன். ஏதோ சொல்றடா. இல்ல என்னன்னா, அவன் வந்து லைஃப்ல ஸ்டக் ஆகலன்னு நான் சொல்றேன். ஸோ மூவ் ஆன்னா இப்போ மூவ் ஆன் ஆகுறதுனா என்னது? இப்போ அதுலயே மாட்டிக்கிட்டு அதை வந்து ஒரு இஷ்யூவா ஆக்கிட்டு அப்படியே வாழ்றது தான் வந்து மூவ் ஆன் ஆகாம இருக்கிறது. அவன் வாழ்க்கையை வந்து பீஸ்ஃபுல்லாகவும் அது சந்தோஷமாகவும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். மேபி இன்னுமே ரொம்ப நார்மலா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வாழ்றத விட அவன் வந்து பல மடங்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணுவான் அந்த படத்துல. கரெக்டா? ஸோ அப்படி ஓகே நான் வந்துட்டு அவன் வந்து மூவ் ஆன் ஆயிட்டான் தான் நான் சொல்றேன். இன்னொன்று அதுதான் கரெக்ட் நான் சொல்றேன். அது வந்து மூவ் ஆன் ஆகுறதுன்றது இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகணுன்ற அவசியமே கிடையாதுன்ற. கரெக்ட். தீபக்கையும் கணேஷும் ஆப்ஜெக்ட் பண்றேன். என்னன்னா தீபக் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா மூவ் ஆன் ஆகுறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கணேஷ் வந்துட்டு கணேஷும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தான், மூவ் ஆன் ஆகுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ மூவ் ஆனுங்கிறது வந்து ஒரு பர்சனல் சாய்ஸ். ஸோ இப்ப தீபக் சொன்ன மாதிரி லவ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். ஸோ அவங்க வந்துட்டு அந்த 96 ராம் வந்துட்டு அந்த லவ்ல இருந்து மட்டும்தான் மூவ் ஆன் ஆகலையே தவிர லைஃப்ல எல்லாத்துலயுமே மூவ் ஆன் ஆகிட்டாரு. சோ அவர் ஏன் லவ்ல இருந்து மூவ் ஆன் ஆகலன்னா, அவர் 30 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை பார்த்தோம் அதே ஃபீலிங் அவருக்கு கிடைச்சது. சோ அதுதான் மூவ் ஆன் ஆகாம இருக்கிறது. சோ மத்த பார்ட் எல்லாமே இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி லைஃப்ங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா மூவ் ஆனுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பர்சனலான சாய்ஸ் நினைக்கிறேன். சோ ஏன்னா அந்த லவ் வந்துட்டு அவங்க அது உலகமா நினைச்சிருக்கலாம், இதுதான் உலகம்னு நினைச்சிருக்கலாம். இப்ப இந்த ரிலீஜியஸ் பீப்புள்லாம் இருக்காங்கல்ல, சோ இந்த சர்ச்ல வாழ்றவங்க, பூசாரியா வாழ்றவங்க, இதுதான் லைஃப்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு வாழ்றாங்க. சோ அவங்க பர்சனல் சாய்ஸ், வி கான்ட் க்வெஸ்சன் தட். அவ்வளவுதான், அப்படிதானே? அதேதான் நினைக்கிறேன். ஆனா ராம் கேஸ்ல எடுத்தோன்னு வச்சுக்கேன், த்ரிஷாவுமே வந்து அவனை ஸ்டில் லவ் பண்ணிட்டுதான் இருக்கா. அவளுமே வந்து கம்ப்ளீட், அவளே என்ன சொல்றா வந்து, நான் சந்தோஷமா இல்ல நிம்மதியா இருக்கேன் அப்படிதான் சொல்றா. அவளுமே ராம் மாதிரி ஒரு அந்த பாட்டை தவிர மத்த இதெல்லாம் வந்து அவ வாழ்ந்துட்டு இருக்கா. இதனாலதான் நான் சொன்னேன் மூவ் ஆன்ன்றது வந்து லவ் பேஸ் பண்ணி மட்டுமே இருக்காது. ஏன்னா இப்ப அவ வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் போயிட்டா. ஸோ அப்ப அது மூவ் ஆன் கணக்கு வருமா? அதுதான் நான் கேட்கறேன். அவ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப். இப்போ மூவ் ஆன்றது பேசிக்கலி வந்து நார்மலா எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கோம், அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் ஸ்டில் லவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணை மறந்துட்டு அடுத்த கட்ட வேலையை பாக்குறது, ஐ மீன் அடுத்த கட்ட ரிலேஷன்ஷிப் ஏதோ வாழ்க்கையை மூவ் ஆன் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு, இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஒரு லவ் வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ற ஒரு இருக்குல்ல, திரும்ப பழைய மாதிரி இந்த பொண்ணு மேல ஒரு டைம் நம்ம லவ்ல ஃபாலோ ஆகும்ல, அதே மாதிரி இன்னொரு டைம் இன்னொரு பொண்ணு இன்கேஸ் வர வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு ஓப்பன் அப் ஆகிறது தானே மூவ் ஆனு. அப்படிதானே? அப்படி இல்லையா? இல்லடா, ஏன்டா ஓப்பன் அப் ஆகுது? கடைசி வரைக்கும் லவ்வே வரலன்னா வரல தானே, அவ்வளவுதானே? இல்ல வரலன்னா ஓகேடா, பட் ஆனா அந்த பொண்ணே நினைச்சுக்கிட்டு அப்படியே உருகிக்கிட்டே இருக்கிறது வந்து அது ஒரு மூவ் ஆன் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். வாழ முடியாது. சி அதுதான் சொல்றேன். அவன் லைஃப் வாழ்ந்துட்டே இருப்பான்டா. ஆனா அவனுக்கு வந்து பொண்ணுனா அவனுக்கு வந்து ஜானுதான் அவன் பேரு. ஜானுதான். நான் போன வாட்டி ஜனனின்னு ஒரு வாட்டி ஒரு பேர் சொல்லிட்டு நீங்க 3 படத்துல இருந்து வரீங்க. அடுத்த வாட்டி ஜக்கம்மா ஜக்கம். இல்ல அதான் நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து அந்த பொண்ணுகிட்டே ஸ்டக் ஆகுறதுன்றது வேற. ஏன்னா வேற லவ் பண்ணல, அதனால ஸ்டக் ஆயிட்டான். இப்போ அதே மாதிரி இல்ல அவனுக்கு பண்ணணுமே வந்து அதுல இல்லடா, அவனுக்கு வந்து மூவ் ஆனாவே விருப்பம் இல்லடா, தோணலடா, அவனுக்கு விருப்பம் இல்ல. அவனுக்கு வந்து இந்த ஜானுன்ற நாஸ்டால்ஜியாலே நான் என் வாழ்க்கையை கழிச்சுக்கிறேன் அந்த மாதிரிதான் அவன் இருக்கான்.
அது நான் என்ன நினைக்கிறேன், அது அவ்வளோக்கு ம்ஹ்ம். ரியலிஸ்டிக்கா இருக்கான்னு நான் யோசிக்கிறேன். நம்ம ஒரு மூவி பத்தி பேசுறோம். பட் ரியல் இல்ல லைஃப்ல அந்த மாதிரி ரியல் லைஃப்ல இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, இல்லைன்னா நீ சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு சிலர் இருப்பாங்க. இருக்கலாம். ஒரு பட் ஒரு இது நான் இங்க சொல்றேன். கேரளால வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் கல்யாணம் பண்ணல. அவங்க லவ் பண்ண ஒருத்தவங்களோட ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. அது கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்ல. ஏதோ ஒரு இஷ்யூல அவங்க லவ் பண்ணவங்க வந்து இறந்துட்டாங்களோ, ஏதோ ஒரு லவ் இஷ்யூனால இறந்துட்டாங்களோ சம்திங். அவங்கள வந்து எல்லாரும் அந்த ஊருக்கு பர்ட்டிகுலர் ஊருக்கு போனாலே எல்லாரும் அந்த லேடியை போய் பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா வந்து அவங்க இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க. இப்போ 65 70 ஆகுது அவங்களுக்கு. அந்த அவங்க லவ் பண்ண பையனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. ஸோ பிரிச்சு வச்சுட்டாங்களா, ஏதோ ஒன்று அந்த மாதிரி லவ் ரிலேட்டடாக இஷ்யூ வந்துச்சு. 2 பேரும் பிரிச்சு வச்சுட்டாங்க சம்திங். அவங்க வந்து அப்படியே தான் இருக்காங்க, இன்னும் கல்யாணம் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ அவங்க 65 இயர்ஸ் இருக்கு. அவங்கள பற்றி ஒரு படம் கூட வந்திருக்கு. ஸோ ரியல் லைஃப் அந்த மாதிரி. ரியல் லைஃப்ல நான் என்ன சொல்றேன், மேபி இப்படி சொல்லலாமா, அவங்க வந்து லைஃப்ல வந்து அடுத்தடுத்த கட்ட வேலை லைஃப்ல மூவ் ஆயிட்டாங்க, அந்த பார்ட் ஆஃப் லவ்ல வந்து இன்னும் மூவ் ஆனாங்கல. ஸ்டக் ஆயிட்டாங்க. இன்னொன்னு எனக்கு தோணுது, லவ் மூவ் ஆன் ஆகாம அந்த லவ்ன்ற பார்ட்ல வந்து ஸ்டக் ஆகி அப்படி நிக்கிறாங்களே, அது வந்து ஒரு கரெக்டான விஷயமா தப்பான விஷயமா நீங்க எப்படி பாக்குறீங்க? தேவைப்படலைன்னா நான் அவங்க அதுலயே இருக்கலாமே. அதை தாண்டி நான் மற்ற ம், விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ம், அது ஒரு பார்ட்டா இருக்கு. எனக்கு இன்னொரு துணையும் தேவைப்படல. என்னால இப்படியே ப்ரொசீட் பண்ண முடியுதுன்னா, அது ம், கரெக்டான டெசிஷன், ராங்கான டெசிஷன்லாம் நம்ம அத ம். டெசிஷன் சொல்ல முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் அது பாயிண்ட். ஒரு பர்சனல் சாய்ஸ். ஆமா. மேபி ஷீ லைக்ட் தட் சாய்ஸ். சோ எஸ். அவ அப்படி வாழ அவ்வளவுதான். வாழ ஆரம்பிச்சிட்டா. ஓகே, இப்போ வந்து லவ்வ போட்டு அலசி ஆராய்ஞ்சோம். லவ்வுக்கு ஒரு இதை போட்டு இப்போ வந்து லவ்ன்றதே பேசிக். லவ் முடிஞ்சிச்சா? நம்ம லவ்லயே வந்து ரிலேஷன்ஷிப் எல்லாமே கலந்து அடிச்சிட்டோம். இப்போ வந்து எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் வருது, என்னன்னா ஏன் ஒரு மனுஷனுக்கு வந்து துணை தேவைப்படுது? துணையே இல்லாம தனியா அவனால சந்தோஷமா வாழ முடியாதா? ஒரு ஹியூமனுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ன்றது தேவையா? கண்டிப்பா. எனி ஓகே, ரிலேஷன்ஷிப் நான் அதுக்கு பதில் சொல்லட்டா? இரு, நீ யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? இல்ல நான் சொல்லல. நான் கொஸ்டின் நீ கிளாரிஃபை சொல்லு. மட்டும். இல்ல நான் சொல்லல. நான் கொஸ்டின் மட்டும் கிளாரிஃபை. கொஸ்டின் கிளாரிஃபை. ஏன்னா நான் அப்புறம் திங்க் பண்ணுவேன் அதுக்கு. லவ் இது வந்து கொஞ்சம் லேட்டா தான் புரியும் எனக்கு கொஞ்சம். அதனால லவ் மனிதர்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் தேவையானா எந்த மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப் தேவைன்னு கேக்குறியா? இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு மனுஷனால தனியா ஹாப்பியா இருக்க முடியாதா? ஒரு மனுஷனுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ன்றது முக்கியமா அப்படின்னு கேக்குறேன். தேவையா அப்படின்ற. ஓகே, இது வந்து நீ வந்து மனுஷனான்னு கேக்குற. சோ ஐ கான்ட் ரெப்ரசன்ட் இந்த ரிலேஷன்ஷிப் நான் ஜென்ரலாவே கூட சொல்லலாம். இது வந்து ஒரு ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குல்ல. நான் ஜென்ரலாவே ஒரு மனுஷனுக்கு ரிலேஷன்ஷிப் தேவையா? தனியாவே அவனால சந்தோஷமா இருக்க முடியாதான்னு கேக்குறேன். ஓகே ஓகே, நீ வந்து ரிலேஷன்ஷிப்பா கேட்டீங்கன்னா, ஐ மீன் அப்பா அம்மா ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஹியூமனால ம், என்ன பொறுத்த வரைக்கும் வாழ முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வாழ முடியாது. ஏன்னா நீ வந்து அஹ், ஒரு படம் கேஸ்டவேன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து வெறும் ஒரு பால் மட்டும்தான் இருக்கும். ம், சோ அந்த பால் கூட வந்து அவன் அவ்வளவு எமோஷனலா அட்டாச் ஆயிருப்பான். சோ அந்த பால் ம், மட்டும்தான் அவன் கூட இருக்கும். இந்த ஹோல் சீல இந்த பால் மட்டும்தான் இருக்கும். சோ ம், அந்த மாதிரி கண்டிப்பா நம்மளால வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ ம், அதுக்கப்புறம் ஒரு துணை ஏன் ஹியூமன் வந்து தேடுறான்னா, அவன் இப்போ பேசிக்கலி ஹியூமன் எல்லாமே உள்ள வந்து ரொம்ப இன்செக்யூரான பீயிங்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ம், ஸோ ஸோ பேசிக்கலி ஹியூமன்ஸ் ஆர் இன்செக்யூர். ஆனா நான் ஹியூமன்ஸ் இப்போ ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லலை. நான் இப்போ என்ன மட்டும் ம், ரெப்ரசென்ட் பண்றேன். ஏன்னா ம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ ம், நீ என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தோண தேவை. ம், எனக்கு வந்து ம், தோண தேவை. நான் வந்துட்டு ம், மைண்ட் வைஸ் ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்றது, ஐ கிரேவ் ஃபார் தட்னு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்னர் வந்து எனக்கு ரொம்ப எசென்சியலான மேட்டர்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃபே பார்ட்னர் தான் நினைக்கிறேன். எனக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி அமையறாங்க லைஃப் அதை வந்து பொறுத்து ஒரு தான். பார்ட்னர் தான் உனக்கு கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்ற அதே தான் ஒரு கடைசி சர்க்கிள் கொண்டு பாயிண்ட் வருது. சொல்லணும் வந்து சொல்லிவிட்டேன் அதுக்குள்ள. ம், ஓகே. ம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்ல முடிக்கல இன்னும் விமல். பிடிக்கலையா? இல்ல அவ்வளவுதான். இப்ப ம், இன்கம்ப்ளீட்டா தான் நான் அது வரைக்கும் இருப்பேன்னு நினைக்கிறேன். இது ம், வந்து எல்லாரையுமே சொல்லலாம். ஆனா நான் ம், எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. சோ ம், நான் என்ன மட்டும் நான் சொல்றேன், வி ஆர் லிவிங் பட் வித்தவுட் கம்ப்ளீட் ஃபார்ம் வச்சுக்கோங்க. நம்ம அந்த பார்ட்னர் கிடைச்சா ஐ ஃபீல் ம், பர்சனலி கம்ப்ளீட். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரு விமல் சொன்ன பாயிண்ட் தான். ஆனா நான் கொஞ்சம் ம், அதை வேற பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஆம், ம்,
லவ் ரிலேஷன்ஷிப் இஸ் அ பிளஸரபிள் ஃபீலிங் சொல்லிட்டாரு இல்ல இல்ல தயவு இல்ல செஞ்சு. அதெல்லாம் சொல்லல. ரிலேஷன்ஷிப் ம், இல்லைன்னா ஒரு ம், மனிதனால வாழ முடியுமானா அவரால வாழ மட்டும்தான் முடியும். அவரால ம், நிம்மதியா வாழ முடியாது. ஓகேவா? இப்போ ம், ஐசோலேட் பண்ணி வச்சிடுறாங்க, ஒரு ஜெயில்ல போட்டுறாங்கன்னா அதை நம்ம தண்டனைன்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? தண்டனை அப்படிங்கிறது ஆஹ், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு இதை கொடுக்கிற ஒரு விஷயம் தான் தண்டனைன்னு அதை மீன் பண்ணுவாங்க. இப்போ வீட்ல ம், இருந்து புடிச்சிட்டு போயிட்டு ஜெயில்ல போட்டு ம். யாரோட துணையும் இல்லாம அவன் பாட்டுக்கு ஐசோலேட்டடா இவ்வளவு நாள் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தண்டனைன்னு தான் சொல்றோம். ஓகே. அந்த மாதிரி ஒருவேளை ரிலேஷன் யாருமே இல்லாம ஒரு துணை இல்லாம அவன் ம். பாட்டுக்கு இருக்கிறான்னா அவனோட மென்டல் ஸ்டேட் வந்து ஒரு நார்மலான ஸ்டேட்டா இருக்காதோ அப்படிங்கறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா இப்ப இதுல எனக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு சப் கொஸ்டின் மாதிரி, இப்போ வந்து இப்ப இந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இமாலயில போய் தனியா யாகம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு தனிமையிலே வாழ்றவங்கலாம் இருக்காங்க. ம், அவங்கலாம் வந்து தனிமையில நான் நான் இப்பதான் வந்து ஒரு ஞானம் அடைஞ்சிருக்கேன், இப்பதான் நான் பீஸ்ஃபுல்லாவே இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அவங்களால வந்து அவங்க அத உண்மையிலேயே அவங்க அப்படி இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அப்போ வந்து அது ஒரு பாசிபிளான விஷயம் நினைக்கிறியா? அந்த மாதிரி தனிமையில இருந்தாலும் சுகமா இருக்கலாம், ஐ மீன் பீஸ்ஃபுல்லா அந்த நீடே இல்லாம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா? புரியுது புரியுது. இல்லடா விமல் வந்து ஒரு கிரேவிங் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னான்ல. ம், பட் எல்லாருமே அப்படி யோசிப்பாங்கன்றது சொல்ல முடியாது. நான் அதான் எக்ஸாம்பிள் அதான். தான் இப்ப சொல்றேன். இந்த முனிவர்கள், புத்தர் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, ம், சத்குரு. ஆனா அவங்கலாம் வந்து ஒரு துணை இல்லாம ஒரு சாலிட்யூடான ஒரு லைஃப் தானே வாழ்றாங்க. அவங்களும் ஆனா அவங்க நாங்க கண்டென்ட்டான ஒரு லைஃப்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து அதையும் எப்படி பாக்குற அப்படி சொல்லு? அது அவங்களோட கரெக்ட் தான். நீ சொன்னது ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இந்த மாங்ஸோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும், அவங்க ஸ்டேட்லாம் எப்படி இருக்கும்னா அவங்க அதை ம், பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு விஷயத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி மத்த எதையுமே திங்க் பண்ணாம ஒரு ம். மெடிடேட் ஸ்டேட்லயே எப்பயுமே அவங்க பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறதுனால அவங்களால அப்படி இருக்க முடியுதோன்னு தோணுது. ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்னால ஐயோ சாமி இவன் வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். பிறந்த உடனே ஒரு மலையில கொண்டு விட்டுட்டாங்க, அந்த பையன் வேட்டையாடி தான் சாப்பிடுறான், துணை இல்லாம இருக்கான்னா அவனால இருக்க முடியும், இருந்துருவான். ம், பட் வந்துட்டு ம், நம்ம இப்போ ஒரு நார்மலான ஒரு லைஃப்ல இருக்கிறோம், திடீர்னு நம்ம ஒரு முடிவெடுத்து ரிலேஷன்ஸ்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தா நம்ம மைண்ட் ம், நார்மல் ஸ்டேட்ல இருக்காது, கொஞ்சம் அப்நார்மலா தான் இருக்கும். ம். அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ரொம்ப நாள் நான் அதை இப்ப என்ன இருக்க இந்த முடியாது. கேள்விக்கு வந்து நான் என் பதில் என்ன சொல்றேன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, மேன் வந்து பேசிக்கலி ஒரு ஒரு சோஷியல் அனிமல்ரா. ஓகேவா? ஆதி காலத்துல இருந்து அப்படிதான். ஒரு குரூப்பா இருந்தா தான் வந்து ஒரு சர்வைவலே பாசிபிள். ஆ, தனியா இருந்த சர்வைவல் பாசிபிளே கிடையாது. சோ அந்த குரூப்போட நம்ம வந்து எப்படி ஒட்டி வாழணும்ன்றது ஆரம்பத்துல இருந்தே அவன் வந்து அப்படி பண்ணாதான் சர்வே பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ ம், அதனால அது வந்து ஒரு இன்பில்ட்டான மெமரி தான். சோ வந்து நம்ம வந்து ஒரு குரூப்பா நம்மள வந்து நம்ம சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம குரூப் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வீடு அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றது அவனுக்கு வந்து ஒரு இன்பில்ட்டான ஒரு அந்த டைம்ல இருந்தே அவனுக்கு வந்து அந்த ஒரு தாட் இருக்கு. சோ அதனால தான் மேபி அந்த காலங்காலமா அது அது வந்து ஒரு கிரேவிங்கா கூட வர சான்சஸ் இருக்கு. நான் அப்படியும் கூட யோசிக்கிறேன். இந்த மாங்க்ஸ் பத்தி நான் கேட்டேன்ல, அது வந்து என்னால அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. அவங்க கன்டென்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது அவங்க உண்மையிலேயே அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு 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 பர்சனலா கேட்டா எனக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ஒருத்தவங்க என்ன அக்செப்ட் பண்ணணும். நான் வந்து ரிலேஷன்ஷிப் ஜென்ரலாவே சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அக்செப்ட் பண்ணணும். என்னோட ஃபேமிலி என்ன அக்செப்ட் பண்ணணும். எல்லாருமே என்ன அக்செப்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படிதான் எனக்கும் எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. சோ எனக்கும் அந்த கிரேவிங் இருக்கு. பட் நான் அதுக்கான ரீசன் வந்து இதுவா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றேன். அது நம்ம ஒரு பேசிக்காவே ஒரு சோஷியல் அனிமலா இருக்கும். ஆதி காலத்துல இருந்து நம்ம சின்ன அப்பெல்லாம் வந்து கும்பலா இருந்தா தான் நமக்கு சர்வே பண்ண முடியும். ம். தனியா இருந்தா வந்து அவன் டெத்து தான் கண்டிப்பா. சோ அது ஒரு ஒரு ரீசனா இருக்கலாம். மேபி நமக்கு இந்த கிரேவிங் இருக்கிறதுக்கு. ஸோ மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங், எல்லாத்தையுமே ஒரு ஷேர் பண்ணா ஒரு நல்லா இருக்கும். அதனாலேயே ஒரு ரிலேஷன்ஷிப் பேரு, அதாவது எல்லாத்தையும் ஷேர் பண்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு தேவையா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இப்போ பண்ணு. வந்து இப்போ வந்து ஒரு ஃபேமிலி, நீ வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு கரியர்ல வந்து ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்ட, அதை வந்து ஃபேமிலியில சொன்னீங்கன்னா ஃபேமிலி வந்து ஓகே பெருமைப்படுவாங்க. ஓகே
அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்கன்னா ஓகே உனக்காக சந்தோஷப்படுவாங்க, ஓகே பரவாயில்ல சூப்பராக பண்ணியிருக்கேன்ட்டு. ஆனால் அது வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி ரொம்ப எல்லாமே தெரியும் அப்படின்றவங்களால தான் அதை வந்து ஃபுல்லாக அப்ரிஷியேட் பண்ண முடியும். புரியுதா? நீ வந்து அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, பக்கத்துல இருந்து பார்க்க சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கும், யார்கிட்டயும் சொல்லாத கூட அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோஸா ஷேர் பண்ற ஒரு ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான். பட் அந்த ஷேரிங்கே எதுக்கு நடக்குதுன்னா, இப்போ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அந்த மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே. அது அப்படி இருக்கு. அதனால தான் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தேடுறோம். எதுக்கு ஷேர் பண்றோம் ஒரு விஷயத்த? அவங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நம்ம வந்து அவங்க அக்செப்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணிக்கணும், அதுதானே. ஸோ அதுதான் தீபக், நீ என்ன சொல்ல வர? அதுதான்டா ஒரு பேசிக் இமோஷனல் கனெக்ட் ஒன்று வேணும் எது கூடயாச்சும். இப்போ அது வந்து மனுஷங்களா இல்லை அப்படின்னா தான் இப்போ இந்த கேஸ்டவே படம் மாதிரி வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் அது மாறிடும். நிறைய பேர் லோன்லியாக இப்போ இருக்காங்க, ஆனால் வந்து மனுஷங்களோட பேசுறதோட அவங்களுக்குள்ளே அவங்க பேசிப்பாங்க, இல்லைனா வந்து அவங்களோட சரௌண்டிங்ஸு நான் லிவிங் திங் கூட பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலாக இருக்காங்க. குடும்பஸ்தன் படத்துல மாதிரி. அதான் அது வந்து ஒரு பர்சனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீ சொன்ன சித்தர்லாம் வந்து காட்டில் வாழ்றாங்கன்னா நீ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மிருகங்களாம் வந்து நிறைய வந்து மிருகம் கூட பேசுவாங்க, அங்கே இருக்க மிருகங்க கூட அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும், மரத்து கூட பேசலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பேசுறதுக்கு ஒரு தொலை வேணும். பேசாமலே வந்து யாரு கூடயுமே இல்லாமல், பேசாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் இருக்கிறது தான் இருந்தால் வந்து கணேஷ் சொன்ன மாதிரி வந்து பைத்தியம் தான் பிடிக்கும். ஸோ அது இல்லைனா கூட நீ வந்து உன்னை சுற்றி என்ன இருக்கோ இருக்கிறதுல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தேடிப்பான்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லேயே வந்து சொல்கிறோம் ஓகே. இந்த மேரேஜ் ஆகாம நான் சில பேர் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மேரேஜ் ஆகாம ஒரு 70 or 80 ஏஜஸ்ல வரைக்கும் நான் பீப்புள்லாம் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவங்கலாம் நான் இதை ஒரு 2-3 பேர்ட்ட நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா அவங்க ஆக்சுவலி தனியா பேசுவாங்க. நீ கொஞ்சம் தூரத்துல இருந்து நோட் பண்ணீங்கன்னா உனக்கு தெரியும் அவங்க ரொம்ப தனியா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு, ஐ மீன் நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயம் வந்துட்டு ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு பேசிக் நீடுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால மட்டும்தான் இந்த பார்ட்னர் திங் வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல். ஓகே, இப்போ வந்து ஒரு ஹியூமனுக்கு ஏன் ரிலேஷன்ஷிப் தேவை, ஏன் ஒரு ஹியூமன் வந்து அதை கிரேவ் பண்றான், அந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. இப்போ வந்து ஒரு 2 ஆப்போசிட் பர்சன் இருக்காங்கடா, அவங்களால ஒரு லாங் டேர்ம்ல ஒன்னா வாழ முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டனா, இப்ப வந்து ஒரு பைக் வச்சிருக்க, கார் வச்சிருக்கனா, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீ ரெஜிஸ்டர் பண்ணணும். எல்லாம் கரெக்டா இருக்கா, ஃபிட்னஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து. அதே மாதிரி மேரேஜுக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் கொண்டு வரணும்னு நான் வந்து ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். ரஜினி நடிச்ச படத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரஜினி நடிச்ச படத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கமலா கேட்பாங்கல்ல. அதாவது பாலச்சந்திரம் நானும் ஆரம்பிச்சு அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாம கிட்டத்தட்ட அதே மாதிரி உண்மையிலே நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு. மேபி நம்ம அந்த மேரேஜ் டாபிக்ல பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லடா, நான் சிம்பிளா கேக்குறேன். இல்ல அவன் சொல்றது கரெக்ட் தான். ஆனா அது வந்து எல்லா மேரேஜ்ல செட் ஆகும். நீ புடிச்சு கல்யாணம் பண்ணா இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். அது என்ன, டேய் நீ எப்ப வேணா வெளியே போலாம்டா, அது எதுக்குடா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்? அதான் நீ கல்யாணம் பண்ணா நாளைக்கு டைவர்ஸ் வாங்கலாம்டா. சோ அதுல எதுக்கு ஒரு இது? டேய் ஒரு மூணாவது மனுஷன் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்கணும் நான் சொல்றேன்டா. ஏன்டா பாக்கணும்? ஏய் மூணாவது மனுஷன் இல்லடா, இல்ல இது அப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். இது வந்து நாளைக்கு பேசுவோம். இது மேரேஜ்ல நம்ம பேச வேண்டியது. மேரேஜ்ல நம்ம பேசுவோம், கண்டிப்பா இத பேசணும். அது நீ பேசட்டும்டா, நீ மட்டும் ஃப்ளோல விட்டுரு, ஃப்ரீயா விட்டுரு. இல்ல அவன் அந்த இத சொல்லிட்டான்ல, நீ எடிட் பண்ணி அன்னைக்கு போட்டு இத மாத சரி ஓகே நவீன், இப்போ நான் என்ன கேக்குறேன், 2 ஆப்போசிட்டா இருக்காங்கடா, கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்காங்க. அவங்களால ஒரு ரிலேஷன்ஷிப்ல சர்வே ஆக முடியுமா லாங் டேர்ம்ல? அதான் என்னோட கேள்வி. ஆக முடியுமான்னு கேக்குறேன், அதுக்கு பதில் மட்டும் சொல்லு. கம்பேட்டபிலிட்டி இல்லனா எப்படிடா? அதான் முடியாத போனோட பதில் அதானே. சேர முடியுமா ஃபர்ஸ்ட்? லாங் டேர்மோட சேர மேபி ஆக்சிடென்டலா ஏதாவது சேரலாம் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா. நானுமே அப்படிதான் யோசிக்கிறேன். மேபி ஆக்சிடென்டலா வந்து கல்யாணம் இல்லடா, ஜென்ரலாவே வந்து மேபி ஒரு நாள் பழகிட்டதை வச்சு மேபி ஒரு இதுக்கு போயிருக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவரும் நானும் வேற ஆளுன்றது லேட்டரா தான் புரிஞ்சு சில பேருக்கு.
நாடோடிகள் பேர் மாதிரியா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். லாங் டேர்முக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஆப்போசிட் மைண்ட் செட்ல இருக்கவங்களால ஒன்னாவே வாழ முடியாது. அது வந்து ஆண் பெண்ணா இருந்தாலும் சரி, அது வந்து நார்மலா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் வந்து அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலன்னா கூட நம்ம ஒரு கட்டாயமான நிலைமையில ஒன்னா இருப்போம். ஆனா அவங்க கூட இன்டராக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டு வைப் பண்ற மாதிரிலாம் இருப்போமான்னு சொல்ல முடியாது. பிடிக்கலன்னா சொல்றேன். ஸோ எனி ஆப்போசிட் மைண்ட் செட் இருக்கவங்களால ஒன்னாவே கடைசி வரைக்கும் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே தீபக். மியூட் எடுங்க ப்ரோ. சாரிப்பா, மியூட் பண்ணிட்டு பேசுங்க. என்னோட கருத்து எங்கேயாவது லீக் ஆகல? இல்ல இல்ல லீக் ஆகல, யாருக்கும் கேட்கல. யாரும் கேட்கல. ஓகே, அதான் வந்து இருக்கக்கூடாது கண்டிப்பா. ஆனா வந்து இருக்காங்க, வேற வழி இல்லாம இருக்காங்க. உன்னோட கேள்வி என்ன? இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதான் ஒரு கம்ப்ளீட்லி இருக்க முடியாதுன்றதுதான் பதிலு. இருக்கக்கூடாது. கட்டாயமா வேற வழி ப்ரெஷர்னால இருக்கிறவங்க இருப்பாங்கடா. ஜென்ரலா வந்து அப்படி சர்வே பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான்டா. அது வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, நார்மலா ஃப்ரெண்ட்ஸுக்கே அதே நிலைமை தான். அதேதான். இப்ப நம்மளா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்னாலே ஏதோ நமக்குள்ள ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது, ஒரு மைண்ட் செட் ஒரு சில இடத்துல ஒத்து போகுதுன்றதான் இருக்கும். நமக்குள்ளேயுமே வந்து எல்லாமே ஒத்து போகும்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு 5 விஷயம் ஒத்து போகும், அந்த 5 விஷயம் வந்து தீபக் ஒத்து போகலாம், பட் அந்த 5 விஷயம் வந்து கணேஷ்க்கு ஒத்து போகாம இருக்கலாம். அதனால மைண்ட் செட் வந்து எல்லாருக்கும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சில இடத்துலயாவது ஒத்து போகணும். அப்பதான் மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து நீ 2 ஒத்து கொடுத்து நான் 2 விட்டு கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம அதான் ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் பண்றதுன்றது. ஒரு த்ரெஷ்ஹோல்ட் இருக்கு. அத மீட் பண்ணலன்னா நம்மளால அதுல கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்லயே வந்து இந்த ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் எடுத்துன்னு வச்சுக்கேன், அதுல வந்து நிறைய டைப் இருக்கு. நார்மலா இந்த லாங் டேர்ம் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இருக்காங்க, கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்றாங்க. அந்த கேஷுவல்லே வந்து பல டேர்ம் இருக்கு. சுச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ன்றாங்க, ஃபிளிங்ன்றாங்க, நிறைய டேர்ம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஜென்ரலாவே இந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டா நினைக்கிறீங்களா, தப்பு நினைக்கிறீங்களா? அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க.